ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா பன்னீர் எக் புர்ஜி எப்படி செய்ய போகிறேன்றதை நான் உங்களுக்கு வீடியோக்குள்ளே காமிக்கிறேன். இப்போ நம்ம 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பச்சை மிளகா 2 பச்சை மிளகா பொடி நான் நல்லா பச்சை மிளகா வதங்கி வச்சு வெங்காயம் நம்ம பொடிசாக 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நல்லா வந்துருக்கணும். இது கூடிய நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா கலர் வரணும். கலர் வர வரைக்கும் நம்ம வதக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா நம்ம இந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட் வரும். அதுக்காக தான் அந்த அளவுக்கு வதக்கணும். கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுருக்கிறேன். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன். சாட் மசாலா 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம தக்காளி சின்ன சின்ன பொடிசாக 2 தக்காளி எடுத்துருக்கிறேன். கட் பண்ண சின்ன தக்காளி சின்ன தக்காளி எடுத்தாலும் 2 பெருசாக 1 போதும். இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். சிம்மில் வைக்கணும், காசில் வைக்கக்கூடாது. இது நல்லா தக்காளி தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கலாம். நான் காரப்பொடியில் கலர் பொடி லைட்டாக போடுறேன். கலர் வரதுக்காகுது. நம்ம தக்காளியும் காரப்பொடிலாம் போட்டோம். நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு வரணும். நான் இப்போது பன்னீர் 200 கிராம் எடுத்துருக்கிறேன். 200 கிராம்னா துருவிக்கணும். இந்தமாரி நல்லா நம்ம துருவிக்கலாம். கையில் அது உடைக்க முடியாதுன்றதால அந்த அளவுக்கு வராது. அவ்வளோதான். இது நம்ம நல்லா சூடு பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 நிமிஷம் இது பண்ணால் நல்லா எக் புர்ஜி மாரி வந்துடும். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது எது கூட சாப்பிட்றோன்னா சப்பாத்தி, தோசை, பூரி இதுக்குள்ளே வச்சு சாப்பிட்லாம். செமையாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்தமாதிரி நீங்கள் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். ஆயிடுச்சு. நம்மளுக்கு எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். பார்க்க சொல்லி எக் புர்ஜி மாதிரியே தெரியும். அவ்வளோதான், முடிஞ்சிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்டில் நம்ம ஒரு பிடி கொத்தமல்லி கட் பண்ணி பொடி கட் பண்ணி அது மேலே தூவி மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய் பாய்.